அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுரேகாவோட கல்யாணத்துக்காக நந்தினி, சூர்யா, சுந்தரவல்லியெல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நந்தினி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ரஞ்சித்தோட ஃபோன்லேருந்து ஆதாரத்தை எடுத்து ரஞ்சித் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால் விஜிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வராதிங்க, அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் சூர்யா சார்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வரேன், இந்த மொபைல்லேருந்து ஆதாரத்தை எடுத்து ரஞ்சித் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விஜயும் விவேக்கும் கிளம்பாமல் வீட்லேயே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் பரமேஸ்வரிக்கு கால் பண்ணி நந்தினி கிட்ட இருக்க ஃபோனை எப்படியாவது திருடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பரமேஸ்வரியும் அதுக்காக அவர்கிட்ட காசு கேட்குறாரு. அவரும் 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சூர்யா ரஞ்சித்தோட பிளட் சாம்பிளை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாரு. அந்த ரிசல்ட் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சூர்யாவால் மண்டபத்திலேருந்து போக முடியாததுனால விவேக்கு கால் பண்ணி அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஆனால் ரஞ்சித் ஏமா கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பார்னு சூர்யா சந்தேகப்படல. அவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சந்தேகப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் விவேக் கிட்ட சொல்கிறாரு, அந்த ரிசல்ட் கரெக்டாக இருந்தால் தான் நான் சுரேகா கழுத்தில் ரஞ்சித்தை தாலி கட்ட விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நந்தினி கிட்டேருந்து ரஞ்சித் ஃபோனை எடுக்கிறதுக்காக பரமேஸ்வரியும் அவங்க அண்ணனும் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நந்தினி சூர்யா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு போவாங்களா, இல்லை பரமேஸ்வரி நந்தினி கிட்ட இருந்து அந்த ஃபோனை திருடிடுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.